Hi friends. So இன்னைக்கு பார்க்க போற கேஸ்ல எது ரிலேட்டட் பாத்தீங்கன்னா no denial of exemption for the investment in new property due to staggered receipt of sale process. So இது கேட்கும் போதே நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும், பட் இது ரொம்பவே ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜொபான்ஜி தாக்கூர் vs அகமதாபாத் ஐடாட் அவங்க ரிலேட்டடான கேஸ் லா அப்படின்னா ஸோ என்னன்றது உள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசசி வந்து ஒரு கேபிட்டல் அசெட் வித்திருக்காங்க. அந்த கேபிட்டல் அசெட் வந்து அதர் தன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு அதை வந்து நம்ம 54F எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க டிலேடா பண்ணிருக்காங்க. டிலேட்னா ஏன்னா இப்போ நம்ம விற்கும் போது சேல் ப்ராசஸ் நமக்கு வந்தாதானே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ சேல் ப்ராசஸ் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆன ரெசிட்ஸை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்லயும் இன்னொன்னு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்லயும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அசசிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they denied this exemption. ஏன் அப்படின்னா நம்ம இந்த within the time limit அசசி வந்து இன்வெஸ்ட் பண்ணல, அதனால இந்த எக்ஸம்ஷன் என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ப்ரொவிஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் அ கேபிட்டல் அசெட் அண்ட் அதை வந்து நீங்க எதையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டைம் லைன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து 3 இயர்ஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், 2 இயர்ஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அப்படி இல்ல கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல நீங்க போட்டு வைக்க போறீங்க, அப்புறம் தான் நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல நீங்க வித்தின் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் தி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதாவது எந்த வருஷம் நீங்க விற்கிறீங்களோ அந்த வருஷத்தோட டியூ டேட் ஆஃப் ஐடி ரிட்டர்ன்ஸ் எப்போ வருதோ 31st ஜூலைல அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் லாக் இன் பீரியட் இருக்கும், அதுக்குள்ள நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி, அப்பதான் நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா ப்ரொவிஷன் சொல்லுது. ஸோ இந்த கேஸ்ல அசசி என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்தின் த டைம் லைன் போடாம அவங்க சேல் ப்ராசஸ் டிலேடா வந்ததுனால அவங்க வந்து பார்ட்டா போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து வித்தின் த டைம் லிமிட் வராம இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அசசிங் ஆஃபீஸர் இந்த எக்ஸம்ஷனை டினை பண்ணிட்டாங்க. ஸோ த அகமதாபாத் பெஞ்ச் ஆஃப் ஐடாட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கேஸ் பார்த்துருக்காங்க என்ன. ஸோ அசசி வந்து எதனால டிலேடா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. இந்த 54F எக்ஸம்ஷனே வந்து ஒரு பெனிஃபிஷியல் எக்ஸம்ஷன் தான். அது வந்து ஃபார் ப்ரமோட்டிங் தி ஹவுசிங் டெவலப்மெண்ட்ஸ்க்காக தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் லிபரலா இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றது தான் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் பார்க்கும்போது அசசி வந்து இந்த சிஜிஏஎஸ் அதாவது கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண டிலே வந்து நிஜமாவே வந்து உண்மையா இருந்தது அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அசசி வந்து கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல லேட்டா இன்வெஸ்ட் பண்ண ரீசனே வந்து அவங்களோட சேல் ப்ராசீட்ஸ் வந்து டிலேடா வந்திருக்கு, இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து டிலேடா இன் பார்ட்ஸ் வந்து சிஜிஏஎஸ்ல போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஹவுசிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐடாட் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அசசி ஹஸ் ஆக்டட் இன் குட் ஃபெய்த் ஒன்லி அண்ட் அந்த டிலே ரீசனுமே வந்து உண்மையா இருந்ததுனால ஜென்யூனா இருந்ததுனால அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அசசி வந்து அப்புறம் வெரிஃபை பண்ணல, இந்த கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல இருந்து கரெக்டா இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணல. த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் ஆயிருக்கு, யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடாட்டோ சொல்லியிருக்காங்க. இது எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா வெதர் த டிலே இன் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு ஜென்யூன் பர்பஸ்னால தான், லைக் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டாகர்ட் ரெசிப்ட்ஸ் அதாவது டிலே இன் ரெசிப்ட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் தான் எனக்கு வந்திருக்கு, அதனால தான் நான் டிலேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஜென்யூன் அண்ட் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸை ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் அசசி ஹஸ் ஆக்டட் இன் குட் ஃபெய்த் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணுவாங்க ஐடாட்ல அப்படின்றது தான் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்லயும் வந்து அசசிக்கு இந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு அவங்க ஜென்யூனா தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அசசிக்கும் இந்த செக்ஷன் 54F எக்ஸம்ஷனை கிராண்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஸ்டாகர்ட் ரெசிப்ட் ஆஃப் சேல் ப்ராசஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.